காட்சி அப்பவே வந்துவிட்டது. இந்த 14 உலகம் 14 உலகத்தை இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறதா? ஆமா. இந்த 14 உலகத்தில் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சூழப்பட்டு இருக்கின்றன. ஆமா. இந்த பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் நாம இல்லை, நம்ம கிடையாது இல்லையா? உலகமே இல்லை, உலகமே கிடைக்காது. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் அதனுடைய வேலையை காமிச்சுட்டுனா அது நம்மளாலே தாங்க முடியாது. எல்லாம் அளவோடு இருந்தால் அளவோடு இருக்கும். ஆமா. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? இந்த உலகத்திலே தானாக தோன்றியது எதெல்லாம்? என்னெல்லாம்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆமா. இந்த பஞ்சபூதங்கள் தானாக தோன்றியது. அதிலே ஆதி பொன்னுவள்ளி கைலாய மாமலை தோன்றி அதில் யார் அமர்ந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? யார் ஐயா? அணுவிற்கும் அணுதானவன், பெரிதற்கும் பெரிதானவன், ஆதியும் அந்தமில்லா அருள் பெரும் ஜோதி. அவன் அருள் பெரும் ஜோதியாக விளங்கும் தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்த அடியவர்களுக்கு அடியவராக விளங்கக்கூடியவன் ஆண்டவன் சிவபெருமான் ஒருவரே. யாரு எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லவே மாட்டார். மனதோடு நினைத்தார், மனதோடு வேண்டினார், கேட்டதை தருவார். கண்டிப்பாக. அப்பேற்பட்ட இந்த சுடலை மாறன் அப்படிதான் சிவனுடைய மறு அவதாரம் அல்லவா? சுடலை மாறன் ஒரு மனதாக நின்று ஐயனே எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி வையுங்கள் என்று சொன்னால் கண்டிப்பா நடக்கும். கையெடுத்து மட்டும் இங்க கூடணும். நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ இருந்தா நம்ம வேண்டுதல் நிறைவேறுமா? நிறைவேறாது. அந்த ஆதிவள்ளி கைலாய மாமலையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மை உமையவள் அறிவராஜைக்கு பார்வதா தேவியோடு அழகாக கொடுவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் இவர்கள் மட்டும்தான் இருந்தார்களா? யார் வைக்கிறார் தெரியுமா? பார்க்கடலில் பள்ளி படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கிறான் இல்லையா? அழகாக உயிர் மனுக்களை தான் படைக்கின்றான். எவ்வாறு படைக்கிறான் தெரியுமா? எப்படி படைக்கிறான்? அதனை என்றும் சூரை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் மேலே 7 உலகம் கீழே 7 உலகம் படைத்தான் அல்லவா? 1008 அண்டம் என்றும் 108 பிண்டம் என்றும் 624 புவனம் என்றும்
பட்சி பறவைகள் பச்சை பறவைகள் அதற்கு 4 அறிவு. நாகரிகம் 5 அறிவு கொண்ட ஜீவன் வீட்டிலையும் வாழக்கூடியது, காட்டிலையும் வாழக்கூடியது. மிருகங்கள் மிருகங்களுக்கு 5 அறிவு. காட்டான 6வது அறிவாக விலங்கும் சக்தியுடைய அம்சத்தில் பெண்களையும் ஆமா சிவனுடைய அம்சத்தில் ஆண்களையும் படைத்தான் அல்லவா? ஆமா பிரம்மன் படைத்திருக்கிறான். பகுத்தறிவு ஆமா, எதை செய்தாலும் சிந்தித்து செயல் ஆற்றுவதற்காக வேண்டி கூட ஒரு அறிவையும் கொடுத்திருக்கிறான். ஆமா சில நேரத்துல ஆமா 5 அறிவு தான் வேலை செய்யுது. என்னன்னா அது ஒரு நேரத்துல ஆயிரும் இல்லையா? போனக்கவும் பார்த்துட்டா பார்த்தான் ஆழ்வனான பிரம்மன் எல்லா உயிர்களும் படைத்தோம். எறும்பு யானை முதல் 84 லட்சம் சிவராசிகளை படைத்திருக்கிறோம். படைத்திருக்கிறோம். இதற்கு பணியளக்க வேண்டுமானால் ஆமா யாரால முடியும்? அந்த ஆண்டவரால் சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். ஆமா படைத்தால் மட்டும் போதுமா? அதுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? மரத்தை வச்சா தண்ணியை ஊத்தணும், ஆமா அப்பதான் மரம் வளரும். இல்லைன்னா கரைஞ்சு போகும் இல்லையா? என்று மனதிலே நினைத்து பிரம்மன் எங்கே வருகிறான்? எங்கே வருகிறேன்? அண்டவனை தேடி என்று எல்லாம் படைத்திருக்கிறேன். ஆண்டவா, என்னால் படைக்க மட்டும்தான் முடியும். படையிறக்க என்னால் முடியாது. அதற்கு தாங்கள் தான் போக வேண்டும் என்று நான்முகனான பிரம்மன் உரைத்த போது சரி கண்டார் ஆண்டவன் சிவபெருமான். என்ன பிரம்மா, நீ சொல்வதும் சரிதானே? சரிதான். படைத்த உயிரை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் அழைக்கின்றான். யார் அழைத்தார் தெரியுமா?
வீட்டில் இருக்கா கோயில் வந்துட்டு அதுதான் கொண்டே கடிச்சு பார்த்தீங்களா வீட்டுக்காரி கோயிலில் இருக்கா வீட்டில் இருக்கிறா என்று பகவானிடத்திலே ஒன்று கையிலே கொடுத்தார். ஆண்டவா பகவானே, இந்தாங்கோ நீங்க கேட்ட நாளை திரை. இந்த நாளை திரை வைத்து நீங்க நாளெல்லாம் நடிகலாம் என்று சொன்னவனே ஆண்டவன் சிவபெருமான் அழகாக திரையமுதை கையிலே வாங்கினார். காலை வாகனம் என்று சொல்லக்கூடிய ரிஷபவாகனத்தின் மீது ஏறினார். ராதாகிருஷ்ணன் போன் பண்ணாரு. அவருக்கு நம்பர் ஒன்றை இருக்கா? பகவான் எங்கே வருகிறான்? ஆண்டவன் அவனை கோலமற்று சென்று வழிவைக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் சார் போன் பண்ணாரு. பேச முடியாது.
கண்டிப்பாக படிக்கலாங்கிறார். இது எறும்பு யானை முதல் 84 லட்சம் சிவராசிகள் சிவராஜிகள் கல்லுக்குள்ளே தேடி முதல் கற்குழி வாழல் வரை முட்டைகள் குஞ்சி வரை மரம் செடி கொடிகள் புல் கொண்டு வரவர்கள் அமைத்திருக்கும். ஆமா, யாருக்கும் குறை கிடையாது. ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஈஸ்வரன் பகவான் படியெடுக்கிறார். படிய முறை அளந்து வருகிறார். எப்படி படியெடுக்கிறார் அப்பா? எப்படி வருகிறார்? எப்படி படியெடுக்கிறார் தெரியுமா? நாடி நல்ல தெரியுமா? நாளுமே படியெடுக்கிறார். உலகெல்லாம் நினைவாரி. உலகமெல்லாம் படியெடுக்கிறார். மரங்களெல்லாம் நினைவாரி. மரங்களெல்லாம் நினைவாரி. இறைவந்த ஈசன் கைலாய மாமலைக்கு வருகிறார். கைலாச மாலைக்கு வருகிறார். படியிழந்த பகவான் வார கைலாய மாமலை வருகின்ற வேலை வேலையில் என்ன ஆகிறது தெரியுமா? என்ன ஆகிறது தெரியுமா? பார்த்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் அம்மையான பார்வதியானவள். வருவதை ஆண்டவனை எதிர்பார்த்து இருக்கிறார் பக்தி சக்தி பார்வதியார். படியெடுக்க சென்ற பகவான் எப்பவும் வருவார் 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 என்று எதிர்பார்த்து இருக்கிறார் படிமேல் வெளி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பக்தி சக்தி பார்வதி. அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவனான சிவபெருமான் ஆண்டவன் வரக்கூடிய வேளையில் அம்மை உமையவல்லாதி பராசக்தி பகவானை எதிர்கொண்டு தான் அழைத்தார். ஆமா, எதிர்கொண்டு அழைத்தார். வாங்கோ சுவாமி வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஆமா, வாங்க வாங்கன்னு அழைத்தார். எதிர்கொண்டு தான் அழைத்து நம்ம வீட்டுல அழைச்ச மாதிரி. ஆமா பன்னீர் செம்பில் ஜனங்கள் கோரி சரி, வாத பணிவிடைகள் செய்தார். தங்கள் தடவையிட்டால் தனிப்பாதம் விளக்கினார். ஆமா, பொண்ணு தடவையிட்டால் பொறுப்பாதம் விளக்கினார். பொண்ணு தலைவிட்டால் பொறுப்பாக விளங்கினார். விளக்கினார் அல்லவா? பக்தி சக்தி பார்வதி பார்வதியானவள் ஆண்டவனை கரம் பிடித்து அழைத்து வந்து கரம் பிடித்து அழைத்து சப்பரம் அழகாக பொறுப்பிடத்து அமர வைத்து வைத்து ஆண்டவன் பசியோடு வந்திருப்பார் என்று களைப்பு தீர. ஆமா பாலும் பழமும் பிசைந்து கொடுத்தார். ஆமா, பாலும் பழமும் பிசைந்து கொடுத்தார். அப்படி கொடுத்த போது உன்னை சொல்லி உபசரித்தார். ஆண்டவனார் சிவபெருமான் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை வேலையில் அம்மையான பார்வதியார் பக்கத்துல இருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவா சிவனாரே, நீங்கள் அவனி பூலோகம் ஒளிகளவா ஆமா, நீங்கள் யாருக்கெல்லாம் வழியளந்தீர்கள்? நீங்கள் யாருக்கெல்லாம் படி அமுதை அளக்கவில்லை. என்னிடத்திலே தெளிவாக உரைக்க வேண்டும் ஐயனே என்றார். ஆண்டவா, இந்த சிறுவனை பார்த்தா சிவபெருமான் சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் வழியளந்தது எப்படி சொல்லுகிறார்? எப்படி சொல்லுகிறார்? கல்லுக்குள் தேரை முதல் கருக்குள் சிசு வரைக்கும் முட்டையில் இருக்கும் குஞ்சு முதல் யார் ஒருவருக்கும் குறையில்லாமல் படிவந்தேனே அம்மா பார்வதி. பார்வதி என்னே என்று சொல்லுகிறாள் ஆண்டவனான சிவபெருமான் சொல்லுகின்ற போது. அப்படி சொல்லுகின்ற வேலைகள் மறுநாள் தினம் மறுநாள் காலையில் எவனா ஒரு நாள் மட்டும் வழியளந்தா போதுமா? ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? போதாது இல்லையா? அதனால தீயா குடிக்குமே. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். அப்படி சாப்பிடுறவங்க என்ன ஆகும்?
இது வழக்கமாக இருக்கிறது. ஆமா என்னைக்கும் ஒரு நாள் திருமதிலே பார்த்தாள் பார்வதியானவள். ஆமா ஆண்டவனார் இடத்திலே நாமல் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்ன சந்தேகம் என்று உண்மையான பார்வதியானவள் என்ன கேட்கிறார்? ஏ ஆண்டவனே பகவானே, எல்லாம் சொல்லை கேட்கிறார். தினமும் தினமதே எங்கள் பணியழைக்க போகிறார். பார்வதியானவள் வாயார் இறையழைக்க போகிறார். இறையழைக்க போகிறார். ஈஸ்வரியானவள் அம்மையான அவனை மூலோகம் போகிறீரே. எல்லாம் இறைவனுக்கு எவ்வாறு படி அளக்கின்றீர்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆமா நான் ஒன்றே இன்னைக்கு பாப்பா ஏன்னா நான் கொடுப்பது நாளைத்தினை நாளைத்திலே கொண்டு நாளெல்லாம் படியறக்க போறான் உலக திரையை கொண்டு உலகம் எல்லாம் வழிநடத்த முடியுமா? முடியாது ஆமா என்று ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே பார்வதி உரைத்த போது உரைத்த போது நான் ஆண்டவன் சிவபெருமான் உரைக்கிறான். என்ன உரைக்கிறார்? அடி அம்மா பார்வதி, ஏ பார்வதி, ஏண்டி உனக்கு சந்தேகமா? ஆமா என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு கேட்கியே? இந்த ஆண்டவனுடைய பணியமைப்பில் உனக்கு சந்தேகம் வரலாமா? எது வந்தாலும் வரலாம், ஆ. ஆனா உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த 14 உலகத்தில் அம்மையும் அப்பனுமாக இருக்கிறோம். ஆமா சிவனும் சத்தியமாக இருக்கிறோம். ஒன்று நீ இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் இருக்க வேண்டும். ஆமா இருவேறு இல்லைன்னா என்ன ஆகும்? கைலாய மாமலை எல்லாம் இருள்மயமாக தோன்றும். ஆமா ஒரு வீடு இருந்தா ஒரு லைட்டை போட்டாதான் இருள் வெளிச்சமா இருக்கு. இல்லைன்னா ஒரு மணி விளக்காவது ஏற்றி வைக்க வேண்டும். அது இல்லைன்னா என்ன ஆகும்? சுடுகாடு மாதிரி. ஆமா, இருள் சூழ்ந்து இருக்கும். ஆமா ஆ, ஆ. என்று அதனாலே பார்வதி அம்மா
நாராயணா வா என்று சொன்ன போது பார்த்தான் விஸ்வகர்மனானவன் ஆனவன் ஓடோடி வருகிறான். வந்து ஒரு சிவில் கூடு கலந்தெடுக்க வேண்டுமானால் ஆமா என்ன மரத்தை தேர்ந்தெடுக்கணும்? இந்த முருங்க மரத்தை பார்க்கலாமா இல்ல தேக்கு மரத்தை பார்க்கலாமா? நாம புறநுறம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா அப்படி முறிஞ்சு போகும். வண்டு தூக்கி அடிக்க கூடாது. ஓ அப்படியா? ஆமா அதான் வண்டு தூக்கி அடிச்சிருவேன். அப்படியா? ஆமா எந்த மரத்தினை சிவில் கூடு தயார் பண்ணலாம் என்று நினைத்து பார்த்த விஸ்வகர்மன் என்ன பண்ணுகிறான்? விஸ்வகர்மா காரணன் என்னையா பண்ணுகிறான்? ஏதோ பண்ணுகிறான். அழகான ஒரு காஞ்சிரத்தார் கட்டை வெட்டினான். ஐயா காஞ்சிரத்தார் கட்டை வெட்டி கட்டை சிவை கரைந்தெடுத்தான். ஆமா 7 அடுக்கு அரங்க வைத்தான். ஆமா சாதிலிங்கத்தால் வர்ணங்கள் தீட்டினான். வர்ணங்கள் தீட்டினார். திருக்குறானை போட்டி போட்டி பார்வதி கையிலே கொண்டு கொடுத்தான். ஆமா சிவனை வாங்கி பார்த்தால் பார்வதியானவள் பெரட்டி பெரட்டி பார்த்தா இதில் எந்த உயிரை பிடித்து நாம் அழைப்பது? ஒரு யானை முடிச்சு அடைக்கலாமா? யானை பிடித்து அழைக்க முடியாது, பூனையை பிடித்து அழைக்க முடியாது. அப்ப எரி இந்த சிவிலுக்காக என்ன உயிர் இருக்கிறது அந்த உயிரை பிடித்து தான் அழைக்க வேண்டும் அடைக்க முடியும் என்று பார்த்தால் பார்வதியானவள் ஆ பூமியை உற்று நோக்கி பார்க்கக்கூடிய வேளையில் சித்திரப்பு கூட்டமானது அப்படியே சரசரையாக அப்படி ஒன்றுக்கு பின்னாக வரிசையாக வருகிறது. அதிலே ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் பிடித்தாள். அம்மையான பார்வதியானவள் சிவன் கூட்டிலே அழைத்தாள். அடைக்க வச்சோம்னா பகவான் நம்மளுக்கு தெரியாம
என்னிடத்திலே உரைக்க வேண்டும் அம்மா பார்வதி. இதே கேள்வியை வந்த நாளையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க. யாருக்கெல்லாம் மடி இழந்திருக்கு, யாருக்கெல்லாம் மடி இழக்கலாம், அளக்கலாம். நாங்க சொல்லிக்கொண்டே இருக்கவும் நீ கேட்டுக்கொண்டே இருக்க. இதே பல்லவி திருப்பி திருப்பி பாடுங்க. எப்படி எப்படி அதில் அனுபவம் இருக்கு, சரணம் இருக்கு. ஆமா எல்லாருமே மாத்தி பாடலாம் இல்லையா என்று சொன்ன போது சரி அப்பதான் ஆண்டவன் சொல்லுங்க அம்மா அம்மா நேற்று சொன்ன வார்த்தை தான் இன்று. இன்னைக்கு சொல்லுங்க. இரவு யானை முதல் 84 லட்சம் சிவராசிகள் சிவராத்திரி அதுக்குள்ள தேடி முதல் கற்புடி வானல் வரை முட்டைகள் குதிவரை மரஞ்செடி குடிகள் புல்பொழுது அவர்கள் அனைத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் நான் படிக்கிறேன் ஆமா ஒருவருக்கும் குறைவில்லாமல் படிக்கிறது அம்மா பெண்ணே பார்வதி என்று ஆண்டவன் சிவபெருமான் உரைத்த போது உரைக்கும் போது பார்வதியானவள் கலகலன்னு சரியா ஆண்டவா அம்மா எல்லா உயிர்களுக்கும் பரிவிளக்கம் கற்றுக்கொண்டேன், பொய் சொல்லவும் கற்றுக்கொண்டேன். ஆமா எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் படியிழந்தேன் படியிழந்தேன் என்று என்னிடத்தில் பொய்யான வார்த்தை உரைக்க வேண்டாம். உரைக்கலாமா ஆண்டவா ஆண்டவா என்ன இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஆமா எல்லா உயிர்களுக்கும் படியிழந்தேன் பொய்யான வார்த்தை என்னிடத்தில் உரைக்க வேண்டாம். இப்பொழுதே தெரிந்து விடும் நம்மதான் கண்டால் பார்வதியானவள். ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறானே பார்வதி பெண்ணே நான் ஏன் உன்னிடத்தில் பொய் உரைக்க வேண்டும்? நான் எதுக்கு சொல்லணும் நான் எல்லா உயிர்களுக்கும் நான் படியிழந்தேன் அம்மா ஆமா ஒருவருக்கும் குறைவில்லாமல் படிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வேளையில் அப்பதான் பார்த்தார் பார்வதியானவர் ஆண்டவா ஏ சிவனாரே நீங்கள் படியிழக்க சென்றோம் என்பதாக 2 உயிர் அரும் பசி பட்டினி என்ற இடத்தில் வந்தது. ஆமா அதை பிடித்து அடைக்கலமாக வைத்திருக்கிறேன். என்னிடத்திலே இருக்கிறது அந்த உயிருக்கு நீங்கள் படி அளந்தீர்களா படி அமுதை அளக்கவில்லையா என்று கேட்ட போது பார்த்தார் பார்வதி 2 உயிரை மறைத்து வைத்திருக்கிறாரே எங்கே எடு பார்ப்போம். ஆமா இருக்கு சொன்னா போதுமா காஞ்சியாதான் தெரியும் தெரியும் என்று பார்வதியானவள் மேல்முந்தாணி தொழிலெடுத்தாள். எடுத்தாய் திறக்கிறாய் பூட்டை திறந்தாள். சிவிழ்ந்திருந்து பார்க்கக்கூடிய வேலையில் என்ன ஆகிறது தெரியுமா? ஈசன் பகவான் அனந்தபடியானது ஆனதே 2 நல்ல சக்சரே ஆ
புருஷன் என்று வாராமல் பார்த்தாயா? அப்பா என்னை பரிசோதனை பார்த்தாயே. என்னை நீ பரிசோதனை பார்த்த காரணத்தினாலே இன்று முதலாக உருமாறி தலைமாறி என்னை விட்டு பிரிந்து அவனை கூட போக முடியாழ்வாய். அவனை உலகத்தை ஆழ்வாய். என்னை பரிசோதனை பார்த்துட்டா நீ எனக்கு இப்ப வேண்டாம். நான் என்னை விட்டு பிரிந்து அவனை கூட போக முடியாழ்வாய். மூன்று பிறவியாக நீ பிறப்பாய். மூன்று பிறவியாக பிறந்து இந்த முக்கரனை வந்து நீ அடைவாய் என்று மூன்று சாபத்தை கொடுத்தார். சாபம் கொடுத்த அப்பதான் பார்த்தார் பார்வதியானவர். ஆண்டவா பகவானே, தெரியாமல் செய்த குற்றம் இந்த சிவனாலே பொறுக்க வேண்டாமா? பார்வதி, நீ ஒன்றும் தெரியாமல் தவறு செய்துவிடவில்லை. தெரிந்தே தவறு செய்திருக்கிறார். தெரியாம செய்திருந்தால் மன்னித்து விடுவேன். கண்டிப்பா. தெரிஞ்சு செய்தால் அதுக்கு மன்னிப்பு உண்டா? அதுக்கு தண்டனை தான் உண்டு. அப்படியா? என்று ஆண்டவன் சிவபெருமான் பார்வதிக்கு மூன்று சாபம் கொடுத்தார். ஆண்டவா, மூன்று சாபம் கொடுத்தீர்கள் அல்லவா? யாருக்கு எப்போது எங்கே நான் பிறக்க வேண்டும்? எப்போதும் பிறப்பேன் என்று சொன்ன உடனே முதலாவது சாபமானது தர்க்கனுக்கு மகளாக பிறந்து தர்க்கம் கோட்டை உன்னால் அடைய வேண்டும். அது முதல் பிறவி. இரண்டாவது பிறவி ஊர்த்தத்திலே மனம் மூவராடிய களம். பேச்சியாக நீ பிறந்து பிணமுச்சோறும் திங்க வேண்டும். அது இரண்டாவது பிறவி. நான் வந்து சுடலையாக வந்து அவதாரம் கொள்வேன். அப்போது காணலாம். உன்னுடைய அண்ணன் இருக்கிறானே மகாவிஷ்ணு நாராயணமூர்த்தி, அவன் முண்டனாக வந்து அவதாரம் கொள்ளுவான். அப்போது காணலாம். இது இரண்டாவது பிறவி. மூன்றாவது பிறவி. கலியுகத்திலே கலியுகம் இருந்து விட்டது. கலியை குருமகளை அடக்க ஸ்டேட்டு காரிமலராக பிறக்க வேண்டும். முத்தமனாக, சந்திரமாரியாக, உப்புடாரியாக, பத்திரகாளியாக, உச்சினி மாகாளியாக, 1008 காளியாக வந்து பிறக்க வேண்டும் பிறக்கும் போது என்று ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார். அப்பதான் பார்த்தார் பார்வதியானவள். ஆண்டவனார் இடத்திலே என்ன கேட்கிறார் தெரியுமா? ஆண்டவா பரம்பொருளே, சிவனாரை சாபம் கொடுத்த கைனால எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? சின்ன வர வேண்டும் ஐயா. எனக்கு சொல்லட்டுமா? ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு கையில் வைத்து விளையாட புருஷன் இல்லாமல் புத்திரன் கேட்கிறாயே, இந்த மூலவத்தில் கிடைக்குமா? அதுதான் மன்னன் இல்லாமல் மணி குழந்தை கேட்கிறாயே, இந்த மாநிலத்தில்
ஆமா. மூத்த மகன் விநாயக பெருமான் தாயை கூட வெங்கேட்டு சத்தியவரம் வந்து விட்டார். ஆமா. இளையமகன் வடிவேலன் முருகன் முருகன் இங்க பிறகுனா மனதோட இருக்கான். இருக்கா இல்லையா? ஆமா. கடல் அதனாலே ஆபத்துக்கு உதவக்கூடிய அண்ணனுக்கு பிள்ளை வேண்டும். ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளையாக வேண்டும். ஏன் புருஷனை நாமல் முத்திரன் கேட்டாங்க தெரியுமா? எதற்கு? ஒரு தாயினுடைய வயிற்றில் கருவாக சனித்து அந்த குழந்தை பிறக்குமானால் பிறக்குமானா பிறந்த அன்னைக்கு ஒரு நாள் இறப்பு கட்டாயம் உண்டு. ஆமா. நம்மளாம் பிறந்திருக்கிறோம். சரி. என்னைக்கு நம்மளுடைய உயிர் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆமா. ஆனா இறப்பு என்பது நிச்சயம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? ஆமா. அதாவது பிறக்கின்றது தெரியும், தெரியும். நாம இறக்க போறதுதான் தெரியாது. அதனாலதான் இறைவன் இருக்கிறான் இல்லையா? அதனாலே அந்த தாயினுடைய வயிற்றிலே குழந்தை கருவாக சமைத்து பிறக்குமானால் பிறக்குமானால் அந்த குழந்தை ஒரு நாள் செத்து பேர் முடியா? ஆமா. அதனாலே சாகாத பிள்ளை எனக்கு வேணும், என் பக்கத்திலேயே இருக்கணும், என்னைக்குமே அழியக்கூடாது. அந்த பிள்ளை எனக்கு வேணும் சுவாமி என்றான். பார்வதியா கேட்கிறா, அடே பார்வதியானவரே, ஏ அம்மா, அந்த குழந்தை வேணுமா? நீ என்ன செய்ய வேண்டுமம்மா? என்னம்மா? ஆகாய கண்ணில் நீராடி குளித்து மாற்றி கொடுத்து கோலவர்ண பட்டு உடுத்து நெற்றிக்கு தலை வைத்து நேர்விழிக்கு மைதீட்டி மைதீட்டி முரசு முழங்கிய மண்டபம் 1000 மணிவிளக்கு அநீதியாக எரியும். ஆமா. தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரியும். அதுல வந்து முக்கரனை நினைத்து முந்தி ஏந்தி தவம் செய்தார். உனக்கு புருஷனை இல்லாமல் முத்திரன் நான் தருகிறேன். ஆமா. மன்னன் இல்லாத மணி குழந்தை உனக்கு நான் தாரேன் என்று ஆண்டவனா சொன்ன போது வார்த்தை கேட்ட பார்வதி எங்கே வருகிறார்? எங்க வருகிறார்? ஓடி 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 வாரா. குலதெய்வத்தின் ஆசைப்பட்டு ஓடுகிற பார்வதி கண்ணீர் நீராடி ஆண்டவன் பிள்ளை மறந்திருக்கிறாய் என்று ஆதிசக்தி பார்வதியா கண்களை மூடினாள், கால்களை ஏந்தினாள். மேல் வந்தானி துயிலெடுத்து எதிர்க்கிறார்கள்.
இதோட ரெண்டு திருப்பியையும் கூப்பிட்டீங்க. ஆமா, அதனால ஆண்டவா எதற்காக என்னை அழைத்தீர்கள்? அழைத்த காரணத்தை சொல்லுங்கள். இதோ இருக்குது பார்த்தாயா, 3 முண்டம். 3 முண்டத்தை என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? ஒரு பெண் குழந்தையாக, ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தையாக எனக்கு ஒரு பிடித்து தரணும். நான் அதுக்கு உயிர் கொடுக்கணும் என்று சொன்னவர்களை பார்த்தான். பிரம்மனானவன் 3 முண்டத்தை கையில் எடுத்தான். அவன் மாட்டேன் என்று சொல்லாமல் கையில் எடுத்து என்ன பண்ணுகிறான்? என்ன ஆளுங்களான பிரம்மனானவன் என்ன பண்ணுகிறானப்பா? அந்த கையில இருந்தான்
குழந்தைகள் மூன்றும் செப்பு சிலையாக இருக்கிறது. ஆமா, செப்பு சிலையா இருக்கு. ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. ஆண் குழந்தை. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் வேலையில் தன்னால் ஆண்டவன் சிவபெருமான் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தான். அவன் ஜீவனை கொடுத்தார், பார்வதியானவள் சக்தியை கொடுத்தார். சக்தி கொடுத்தார். அப்படி சக்தி கிடைத்த போது ஆமா, குழந்தைகள் மூன்றும் குவா குவா என்று அழுகிறார்கள். குரலோசை போடுகிறது. குரலோசை போட்டபோது கண்ணாள் பார்வதியானவள் ஆமா, அந்த குழந்தையை வாரி கையெடுத்தால் வைகோடு முத்தமிட்டார். கோரி கையெடுத்தார், கொடுமையோடு சேர்த்தனைத்தார். சேத்தனைத்தால் மார்போடு மார்பனைத்து மதிமுகத்தை தடவினார். ஆமா, தடவினார். பார்த்தால் பார்வதியானவள் ஆண்டவா ஆண்டவா, கேட்ட பிள்ளை வரம் கொடுத்தீர்கள். இந்த குழந்தைக்கு பேரை கொடுத்துருவோம். பேர் இருந்ததுன்னா பிள்ளையை கூப்பிட்டு கூப்பிட முடியும். ஆமா, பேர் சொல்லி அழைக்க முடியும். ஏ வா, ஏ வா, போ என்று அழைக்க முடியாது. ஐயா பேராம கொடுக்கலாம். ஏய்யா, எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி? இந்த குழந்தைகள் இங்கே நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. கிடையாது. ஆ? இந்த குழந்தைகள் நிரந்தரமா இருக்காது. நிரந்தரமா இங்க இருக்க போறது கிடையாது. அதனால அதுக்கு தகுந்தவாறு பேராம கொடுக்க வேண்டும். எப்படி எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி கொடுக்கிறார்? ஆண்டவன் சிவபெருமான் பெருநாக பிறந்தானாக.
கையெழுத்தார். கைகோரு முத்தமிட்டாள். கோரி கையெழுத்தார், கொடுமையோடு சேர்த்து வைத்தார். அது கொண்டே இருக்கானே என்ன செய்ய? என்று குழந்தைகளுக்கு பாடமரம் கொடுக்க வேண்டும். பாலமதம் ஊட்ட வேண்டும். பாடமரம் அழகாக ஞானம் பிறக்குகின்ற ஞான அமிர்த பாலை ஊட்டினார். ஊட்டினார். ஞான பழம் ஞானம் பிறக்குகின்ற ஞான அமிர்தப்பால். ஆமா அவருக்கு ஞானம் வராது. ஞானம். ஆமா ஞானம். இல்லையா? அப்படி பாடமரம் கொடுத்தால் இல்லையா? குழந்தை குழந்தைகள் அழகாக கண் அயர்ந்து உறங்குகிறார்கள். அசந்து உறங்குகிறது. கண் அயர்ந்து உறங்கக்கூடிய வேளையில் என்ன என்ன ஆகிறது? என்ன? அப்ப குழந்தைய கண் அயர்ந்து தூங்கிட்டுனா ஆமா தூங்கிட்டா அப்ப குழந்தைகளுக்கு தாளாட்டு பாடணும். ஆமா தாராட்டு பாடினாதான் உறங்கும். இல்லைன்னா கத்திக்கிட்டே இருக்கும். இல்லையா? ஆமா. அதனால அம்மையான பார்வதியானவள் என்ன பண்ணுகிறாள்? என்ன? மாணிக்கத்தாள் தொட்டில் செய்து அழகாக மாணிக்கத்தாள் தொட்டில் செய்தார்கள். வருடத்தால் தூணிருந்தி குழந்தைகளை தோழர்களே தொட்டில் கட்டி தொடையிலே நடவரத்தி நலவரத்தி அழகாக குழந்தையை பக்குவமா வளர்க்கிறான். அவன் பக்குவமா